2026 சட்டமன்ற தேர்தலில் பெரியார் மண்ணான ஈரோட்டில் சாதிக்க போறது யாரு? திமுகவா, அதிமுகவா, நாம் தமிழரா, தாவேகாவா? இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல இந்த ஈரோடு மாவட்டத்தில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் வருது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஈரோடு கிழக்கு, அதற்கடுத்து ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி, பெருந்துறை சட்டமன்ற தொகுதி, பவானி சட்டமன்ற தொகுதி, அந்தியூர் சட்டமன்ற தொகுதி, கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி, பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி. மொத்தம் 8 எம்எல்ஏ தொகுதி ஈரோடு மாவட்டத்துக்குள்ள வருது. ஈரோடு மக்களவை தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கிறது பிரகாஷ், திமுகவை சேர்ந்தவர். இப்போ இந்த 8 தொகுதிகளை பற்றியும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் யாருடைய பர்ஃபார்மன்ஸ் அங்கே நல்லா இருந்திருக்கு, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு அது சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதையும், அங்கே தேர்தல் முடிவுகள் அடிப்படையிலையும் வாக்காளர்கள் யார் ஆதரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை எடுத்துப்போம். இந்த 5 வருஷத்தில் அதிகமாக நம்ம காதில் கேட்ட ஒரு தொகுதியினுடைய பேர் அப்படின்னா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தான். அதுக்கு துரதிருஷ்டவசமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, 2021 போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமகன் ஈவேரா அவர் எதிர்பாராத விதமாக காலமாயிட்டாரு. அதனால அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது. முதல்ல 2021 சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக கூட்டணி அதை காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தொகுதியை ஒதுக்குறாங்க. அப்போ EVKS இளங்கோவன் அவருடைய மகன் திருமகன் ஈவேரா அவர் அங்க வேட்பாளராக போட்டியிட்டாரு. 67,300 ஓட்டு வாங்கினார். அவரை எதிர்த்து போட்டியிட்டது அதிமுக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய யுவராஜா. அவர் 58,396 வாக்குகள் வாங்குறாரு. காங்கிரஸ் வாங்கினது 44.27%, தமிழ் மாநில காங்கிரஸ் வாங்கினது 38.41%. இந்த 2 வேட்பாளருக்கும் இடையில் இருந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா அப்போ 8,904 வாக்கு வித்தியாசம். அதில் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர் காலமானதுனால அந்த தொகுதி ஒரு இடைத்தேர்தலை சந்திச்சது. முதல் இடைத்தேர்தலை அவங்க 2023 சந்திக்கிறாங்க. அப்போதும் திமுக கூட்டணி அந்த தொகுதியை காங்கிரஸுக்கு தான் கொடுத்தாங்க. இந்த முறை EVKS இளங்கோவனை வேட்பாளராக களமிறக்கியிருந்தார்கள். அப்போது அவர் வாங்கியிருந்த வாக்குகள் 1,10,156. அவரை எதிர்த்து அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் தென்னரசு 43,923 வாக்குகள் வாங்குறாரு. 2 பேருக்கும் இடையில இருந்த வாக்கு வித்தியாசம் 66,233. அதன் பிறகு EVKS இளங்கோவன் காலமானதுனால மீண்டும் ஒரு முறை இடைத்தேர்தலை சந்தித்தது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி. பிப்ரவரி 2025 அங்கே இடைத்தேர்தல் நடந்தது. அப்போது அதிமுக அங்கே வேட்பாளரையே நிறுத்தல, அந்த தேர்தலையே அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. திமுக கூட்டணியில் 2 முறை அங்கே காங்கிரஸ் போட்டிட்டு இருந்தாலும் இந்த முறை திமுகவே அந்த தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து நேரடியாக அவங்களுடைய வேட்பாளரை களமிறக்குனாங்க. VC சந்திரகுமார், விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது இந்த தொகுதியில் போட்டியிட்டவர். அவர் 2011 இங்கே எம்எல்ஏவாகவும் இருந்தார். அப்போ 2016 தேமுதிகலேருந்து விலகி திமுகவில் சேர்ந்தார். அவருக்கு இந்த இடைத்தேர்தலில் ஸ்டாலின் சீட் கொடுத்தாரு. அப்போ அவர் வாங்கிய வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது 1,15,709. அவரை எதிர்த்து 2வது இடம் வந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் 24,151 வாக்குகளை பெற்றாங்க. மார்ஜின் எவ்வளவுன்னு பார்க்கும்போது 91,588. இதுதான் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய நிலவரமாக இருக்கிறது. இந்த பட்டியலில் அடுத்ததாக இருக்கக்கூடிய தொகுதி நம்ம பார்க்க போகிறது ஈரோடு வெஸ்ட். இந்த தொகுதியில் திமுகவில் இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அதிமுகலேருந்து திமுகவில் வந்து இணைந்தவர் தான். இன்னைக்கு அவர் அமைச்சராக திமுகவில் இருக்காரு. கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு ஒரு முக்கியமான முகமாகவே அவர் இருக்காருன்னு சொல்லலாம். அவருடைய தொகுதி தான் இந்த ஈரோடு வெஸ்ட். 2021 முத்துசாமி 1,757 வாக்குகள் வாங்குறாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரான KV ராமலிங்கம் அவர் 78,668 வாக்குகள் வாங்குறாரு. ஓட் பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா திமுக வாங்கினது 49.1%, ADMK வாங்கினது 38.27%. இந்த 2 வேட்பாளருக்கும் இடையில் இருந்த வித்தியாசம் மார்ஜின் எவ்வளோன்னா 22,089 வாக்குகள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. BJP கையில் இப்போ அந்த தொகுதி இருக்குது. அங்கே 2021 அதிமுக கூட்டணியில் BJPக்கு அந்த தொகுதியை ஒதுக்குறாங்க. சரஸ்வதி அப்படிங்கிற ஒருத்தரை பாஜக வேட்பாளராக களமிறக்குனாங்க. அவங்க 78,125 வாக்குகள் வாங்குறாங்க. அவரை எதிர்த்து திமுக களமிறக்கிய வேட்பாளரான சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவங்க 77,844 வாக்குகள். தமிழ்நாட்டில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு தொகுதி இதுன்னு சொல்லலாம். 281 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் BJP வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். திமுக வேட்பாளர் வெற்றி வாய்ப்பை இழக்கிறார். பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா BJP கேண்டிடேட் வாங்கினது 42.96,
டிஎம்கே கேண்டிடேட் வாங்கினது 42.81, ரொம்ப சின்ன மார்ஜினில் ஜெயிக்கிறாங்க. அங்கே நாம் தமிழர் கட்சி 12,944 வாக்குகள் வாங்கினாங்க, 7.12%. அடுத்ததாக பெருந்துறை சட்டமன்ற தொகுதி. இங்கே அதிமுக சார்பாக போட்டியிட்ட ஜெயக்குமார் தான் ஜெயிச்சார் 2021. அவர் வாங்கின ஓட்டு அப்படின்னு பார்க்கும்போது 85,125. திமுக சார்பாக கேகேசி பாலு அப்படிங்கிற வேட்பாளரை நிறுத்தியிருந்தாங்க. அவர் 70,618 வாக்குகளை வாங்குறாரு. ஏடிஎம்கே கேண்டிடேட் வாங்கினது 44.84, டிஎம்கே கேண்டிடேட் வாங்கினது 37.2. இவர்களுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் வேட்பாளர் அங்கே 5.42% ஓட்டு வாங்குறாங்க, 10,294 வாக்குகள். இதில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளருக்கும் 2ஆம் இடம் பிடித்த திமுக வேட்பாளருக்கும் இடையில் இருந்த வாக்கு வித்தியாசம் 14,507. இதற்கு அடுத்தபடியாக பவானி சட்டமன்ற தொகுதி. பவானி சட்டமன்ற தொகுதியிலையும் அதிமுக வேட்பாளர் தான் வெற்றி பெற்றாரு. அவரும் ஒரு முன்னாள் அமைச்சர், கேசி கருப்பண்ணன். கடந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தவர். பவானி தொகுதியில் ஓட் பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது வெற்றி பெற்ற கேசி கருப்பண்ணன் 50% வாக்குகளை வாங்கியிருந்தார். தோல்வியடைந்த திமுக வேட்பாளர் 38.93 வாக்குகளை வாங்கியிருந்தார். நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள்னு பார்க்கும்போது 5.2%. அவங்க வாங்கின வாக்குகள் 10,471. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற தொகுதி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. அங்கே திமுக தான் கடந்த 2021 வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய வேட்பாளரான ஏஜி வெங்கடாச்சலம் 79,096 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 44.84. அதிமுக 2ஆம் இடம் பிடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய வேட்பாளர் வாங்கின வாக்கு 77,821. பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 44.12. நாம் தமிழர் வேட்பாளர் 8,230 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 4.67. இந்த திமுக அதிமுக வேட்பாளர்களுக்கு இடையில் இருந்த மார்ஜின் எவ்வளோன்னா 1,275. திமுக தான் ஜெயிச்சிருக்குது, ஆனால் மார்ஜின் பாருங்கள், வெறும் 1,275 வாக்குகள் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி. இது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கவே எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு தொகுதியாக மாறிடுச்சு. காரணம் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். செங்கோட்டையன் இப்போ தாவேக்கால இணைந்திருக்கிறாரு. அவர் அதிமுகவில் இருந்தபோது, அவர் அரசியலுக்கு வந்ததிலிருந்து தாவேக்காவில் இணைவதற்கு முன்னாடி வரையும் அதிமுகவில் மட்டும்தான் பயணிச்சிருக்காரு. 8 முறை இதே தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் 1,08,608 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பதிவான வாக்குகளில் பார்க்கும்போது 50% ஓட்டை செங்கோட்டையன் மட்டுமே வாங்கியிருக்காரு. அவரை எதிர்த்து திமுக நிறுத்திய வேட்பாளர் 80,045 வாக்குகள் வாங்கியிருக்காரு, 37% ஓட்டு. நாம் தமிழர் இந்த தொகுதியில் 11,719 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பதிவான வாக்குகளில் 5.47%. கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 28,563 வாக்குகள் வித்தியாசத்தில் செங்கோட்டையன் வெற்றி பெற்றார். ஆனால் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும், தாவேக்கால சேர்றதுக்கு முன்னாடியே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் தாவேக்கால சேர்ந்திருக்கிறாரு. தாவேக்காவில் இணைந்த பிறகு அவருக்கு கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. தாவேக்காவினுடைய நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் விஜய் இப்போ டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் நடக்க போற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு. செங்கோட்டையன் தாவேக்கால இணைந்த உடனே ஒரு சில தினங்கள்ல அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டில், அதுவும் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கே அதிமுகவுக்கு தான் செல்வாக்கு இருக்கு, செங்கோட்டையன் போனாலும் அங்கே அதிமுக பலமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்சிட்டாரு. இப்போ தாவேக்காவும் ஈரோடு மாவட்டத்துக்குள்ள ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த போகிறாங்க. இது ரோட் ஷோவாக இருக்க போகிறது இல்லை, ஏன்னா எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணல, அதற்கான அனுமதி கிடைக்காது. ஒரு பெரிய மைதானத்தை எடுத்து அந்த மைதானத்தில் விஜய் பேருந்தில் நின்று பேசக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கொங்கு மண்டலத்துக்கு வரக்கூடிய விஜய்க்கு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுக்கவும் செங்கோட்டையன் திட்டமிட்டிருப்பதா சொல்கிறாங்க. காரணம், அவருடைய சொந்த மண்ணுக்கு விஜய் வர்றதுனால அங்கு தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை காண்பிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தாவேக்காவும் கொங்கு மண்டலத்தில் நாங்கள் தாங்க கிங்கு அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்கிறாங்க. பார்க்கலாம் 18ஆம் தேதி எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த பட்டியலில் அடுத்ததாக இருக்கக்கூடிய பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 எம்எல்ஏ தொகுதியில் ரிசர்வ் தொகுதியாக இருக்கக்கூடியது இந்த ஒரு தொகுதி மட்டும்தான். இங்கே அதிமுக வேட்பாளர் தான் 2021 ஜெயிச்சிருக்காங்க. 99,181 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க, 49.45%. சிபிஐ திமுக கூட்டணியில் சிபிஐ வேட்பாளர் 83,173 வாக்குகள் வாங்கியிருக்காங்க, 41.47% ஓட்டு. நாம் தமிழர் இங்கே 8,517 வாக்கு வாங்கியிருக்காங்க, 4.25%. மார்ஜின்னு பார்க்கும்போது 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு.
இந்த 8 தொகுதிகளுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் ஈரோடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மஞ்சள் நகரம்னு சொல்லுவாங்க. மஞ்சள் அதிக அளவில் விளையக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதே மாதிரி டெக்ஸ்டைல் ஹப், தொழில் நிறுவனங்கள்னு பார்க்கும்போது டெக்ஸ்டைல் சார்ந்த நிறுவனங்கள் அங்கே அதிகமாக இருக்குது. அதை சார்ந்த வேலைவாய்ப்புகள் இப்படி கொங்கு மண்டலத்தில் ஈரோடு அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாக இருக்குது. தொழில் வளம் சார்ந்தா இருக்கட்டும், இல்லை இயற்கை விவசாயம் இதுலேயும் முக்கியத்துவமாக இருக்குது. அரசியல்னு வரும்போது இன்னைக்கு கொங்கு மண்டலமே இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீஜனாக இருந்தாலும் அதில் ஈரோட்டில் செங்கோட்டையன் தவிர்த்து லீடர்ஸ்ன்னு பார்க்கும்போது அதிமுகலேயே முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் இருக்காரு. அதிமுகவிலிருந்து விலகி திமுக இன்னைக்கு ஒரு முன்னணி தளபதியாக இருக்கக்கூடிய முத்துசாமி இருக்காரு. இவர்கள் தவிர்த்து KV ராமலிங்கம் அங்கே இருக்காரு. ஈரோடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கும் அங்கே ஒரு நல்ல பிரசன்ஸ் இருக்குது. திமுக அதிமுக அதில் அதிமுக இந்த 1970 இந்த தொகுதி இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டதில் இருந்தே அவங்க பெரிய அளவுக்கான பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அது எம்ஜிஆர் ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா ஆட்சி காலமாக இருந்தாலும் அவங்களுடைய செல்வாக்குங்கிறது அதிகமாக இருந்திருக்கு. கடந்த முறை அதிமுக அவர்கள் பெற்ற எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில் கொங்கு மண்டலத்தில் இருந்து மட்டுமே 44 எம்எல்ஏக்கள் வாங்கியிருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிக எண்ணிக்கையில் அதிமுக தான் அங்கே ஜெயிச்சிருக்கு. திமுக ஜெயிச்சது அப்படின்னு பார்க்கும்போது KC கருப்பண்ணன், அது மாதிரி ஈரோடு தொகுதியில் ஈரோடு கிழக்கில் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க. இதை தவிர்த்து அந்தியூர் தொகுதியில் DMK வேட்பாளர், மற்ற இடங்கள்ல எல்லாமே அதிமுகவை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த தொகுதின்றது கடந்த தேர்தல் வரைக்கும் அதிமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதியாகவே இருந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை டைமென்ஷன் டோட்டலாக மாறப்போகுது. திமுக தரப்புல இருந்து அவங்க என்னென்ன வியூகங்களை வகுத்திருக்கிறார்கள், அதிமுகவுக்கு அது பலமாக இருந்தாலும் செங்கோட்டையன் இப்போ அங்கே இல்லை. அதே நேரத்தில் தாவேகாங்கிற ஒரு புது கட்சி வந்திருக்கிறது. செங்கோட்டையன் அங்கே போயிருக்காரு. நாம் தமிழர் கடந்த முறை மக்கள் நீதி மையம் களத்தில் இருந்தப்பவே இந்த ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3வது இடம் அப்படிங்கிறது நாம் தமிழர் தான் எல்லா இடத்துலையும் வந்திருக்காங்க. இந்த முறை நாம் தமிழர் கட்சி அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் கிடைச்சிருச்சு, கட்சி ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்கள் நீதி மையம் கடந்த முறை தனித்து போட்டிட்டு இருந்த கட்சி இந்த முறை திமுகவோடு இணைந்திருக்கிறது. கூட்டணி கணக்குகள்னு பார்க்கும்போது திமுக கடந்த முறை இருந்த அதே கூட்டணியோட இப்போ வரையும் இருக்காங்க. அதிமுகவில் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தனித்து போட்டிட்டு இருந்தாலும் இப்போ பிஜேபியோட கூட்டணி அமைச்சிட்டாங்க. இவர்கள் தவிர்த்து வேற யார் அங்கே வரப்போறாங்க, பாமக தேமுதிக வருமான்ற கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா இந்த ஈரோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 தொகுதிகளில் பவானி தொகுதியில் மிக முக்கியமாக வன்னியர் சமூக வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்தியூர் தொகுதியிலையும் அவங்களுக்கான வாக்குகள் கணிசமாக இருக்கிறது. கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஒட்டுமொத்தமாக இந்த ஈரோடு மாவட்டத்தில் மிக அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக வன்னியர் சமூகம், தலித் சமூகம், இஸ்லாமியர்கள்னு சொல்லி பல தரப்பினர் இருந்தாலும் அங்கே டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய சமூகமாக கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம் அப்படிங்கிறது இருக்குது. வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இந்த மாவட்டத்திலையும் கூட கொஞ்சம் கணிக்கிறதுக்கு டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களும் சரி, அதே போல் புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேகா, நாம் தமிழர், இப்படி ஒவ்வொரு பார்ட்டியினுடைய இன்ஃப்ளூயன்ஸும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு ஒரு டஃப்பான மாவட்டமாக இது இருக்க போகிறது. 8 சட்டமன்ற தொகுதிகளினுடைய கடந்த கால பர்ஃபார்மன்ஸ் என்ன, எந்தெந்த கட்சி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஈரோடு மாவட்டத்திலேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போது அங்கே கள நிலவரம் எப்படி இருக்கிறது, எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்குது, ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.